வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் நிறைய சேட் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணிட்டேன், முக்கியமான ஃபோட்டோலாம் ஒருத்தவங்களுக்கு அனுப்பியிருந்தேன், ஸோ எனக்கு ரிசீவ் அனுப்பியிருந்தாங்க, ஸோ அதெல்லாம் டெலீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இன்ஸ்டாகிராமில் உள்ள சேட் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் டேட்டா ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிம்பிளாக பண்ணிடலாம். பட் இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியும். தயவுசெய்து அதனால் ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதாகும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. அப்புறம் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஜான்சன் ஜெனி எடிட்டர் அப்படிங்கிற ஒரு 2 அப்ளிகேஷன் தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் தேவைப்படுது. இந்த 2 அப்ளிகேஷனோட லிங்க்கு என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளாகரோட லிங்க்கில் எப்படி யூஸ் பண்ணணும் இது அப்படிங்கிற மேனுவலோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த instagram.com/download/request இந்த லிங்க் மூலிமா தான் போய் நம்ம ரெக்கவரி பண்ண முடியும். இது அவங்களோட அஃபிஷியல் இது தான். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெண்டிங் இமேஜ் வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஓகே, கீழே உள்ள லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் ரெக்வஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். அது என்னோடய பிளாகரில் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜர் உங்களுக்கு ப்ரொசீஜர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் குரோமை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ண சொல்லும். ஓகேவா? ஸோ உங்களோட கூகுள் குரோம்லேயே அப்படியே லாகின் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் எப்படி லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. அடுத்தது உங்களோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை கொடுங்க. இது 100% இன்ஸ்டாகிராமோட ரெக்கவரி பண்ணுறதுக்கான லிங்க்கு ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு பயப்படவும் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் இன்ஃபோன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. கொஞ்ச நாள் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் ஒரு இமெயில் அட்ரஸ் காட்டுவாங்க. ஸோ அது இம்புல்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொடுத்த இமெயில் ஐடி, அதாவது அதில் வேணாம் எனக்கு அதில் ரெக்கவரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற இமெயில் ஐடியை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் உங்களோட இமெயில் ஐடி அதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. அதில் தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது பாஸ்வேர்டு மறுபடியும் வெரிஃபிகேஷனுக்காக கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா எல்லோரும் தவறான இமெயில் ஐடி போட்டு எடுத்துடக்கூடாது பார்த்திங்களா உங்களோட டேட்டாவை. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு பாஸ்வேர்டு கேட்பாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் டவுன்லோடர் வரும். ஸோ இதில் கரெக்டான இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் டவுன்லோடுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட சேட் ஹிஸ்ட்ரிலாம் டெலீட் ஆகிட்டுன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கான ஒரு டவுன்லோடு டேட்டா பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட மெயில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் குரோமை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணாதீங்க, கூகுள் குரோமை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டவுன்லோட் டேட்டா அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டவுன்லோட் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும், ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் லொக்கேஷன், அதாவது உங்களோட கேலரி, அதாவது மை ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். கரெக்டான ஃபோல்டர், உங்களுக்கு எந்த ஃபோல்டர் உங்களுக்கு பிடிக்குதோ ஸோ அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பட்டன் ஒன்று கீழே இருக்கும், அதை கொடுங்க. கொஞ்ச நாள் லோடிங் ஆகி உங்களோட டேட்டாஸ்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு இது மாதிரி ஃபைல் மாதிரி வந்துடும். ஸோ அதில் கீழே நிறையா கொடுத்துருப்பாங்க. ஜான்சன் ஃபைல்னு சொல்லுவாங்க. கீழே நிறையா இருக்கும். சேவ்டு, சர்ச்சு, ஷாப்பிங்கு, ஸ்டோரி, அப்லோடு கண்டென்ட்ஸு, கான்டாக்டு. ஸோ உங்களோட டேட்டா, அதாவது இன்ஸ்டாகிராமில் உள்ள பயோடேட்டா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோட்டோலாம் டெலிட் ஆகிட்டுனா அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி அந்த ஃபைல்லேயே உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபோட்டோஸ் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். பட் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மெசேஜ்னு இருக்கும். அதில் இன்பாக்ஸ் வந்ததா இல்லை சென்டரான்னு கேட்பாங்க. அதான் நீங்கள் அனுப்புனதா அப்படின்னு கேட்பாங்க. இதில் ஒரு ஜான்சன் ஃபைல் இருக்கும். இந்த மெசேஜ் அப்படின்னு போட்டு ஜான்சன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஜான்சன் ஜெனி எடிட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ இந்த எடிட்டர் தான், இந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிங்க.
இந்த எடிட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஜான்சன் ஃபைல்னு சொல்லிட்டு 2வது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை கொடுங்க. எந்த லொக்கேஷனில் என்ன மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணுங்கிறத கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபோல்டர் போட்டிங்களோ அதை கரெக்டாக கொடுங்க. ஓகே, மெசேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாரோட மெசேஜை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்கும். அப்புறம் இன்பாக்ஸா இல்லை ரீடர் மெசேஜான்னு கேட்கும். ஸோ இதுவரையும் நீங்கள் யார் யார்ட்டெல்லாம் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்களோட பேர் வந்துடும். ஸோ அவங்களோட பேர்கிட்ட போய்ட்டு நீங்கள் அந்த மெசேஜ் அப்படிங்கிற ஜான்சன் ஃபைலில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி தான் வரும். பார்ட்டிசிபேட்னா நீங்கள் யார் யார் பேசுகிறீங்க, நீனும் உங்களோட ஆப்போனண்ட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்ன்னு இருக்கும். அதாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். அதில் வந்து என்னென்ன கண்டென்ட் அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து யார்ட்டையுமே இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் யூடியூப் லிங்க், நம்மளோட சேனலோட யூடியூப் லிங்க்கை தான் அனுப்பியிருக்கேன். ஸோ அதனால் நான் பெருசாலாம் யார்ட்டையும் சேட் பண்ணல. இருந்தாலும் நான் சேட் பண்ணி அதை டெலிட் பண்ணி ஹிஸ்ட்ரி எடுத்து சேவ் பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போ நான் வேறு ஒருத்தவங்களோட இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். மெசேஜஸ்க்கு போங்க, இன்பாக்ஸுக்கு போங்க. இன்பாக்ஸ் போனீங்கன்னா யாராச்சும் உங்களோட யாரோட ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஜான்சன் ஃபைல் இருக்கும். அது சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் பேசுகிறீங்கிறது வரும். அப்புறம் கீழே மெசேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த மெசேஜஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரில் தான் நீங்கள் பேசியிருக்க கண்டென்ட் வரும். ஓகேவா? ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க, உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஓகேவா? அவங்களோட மெசேஜை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட பேரை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இது வந்து டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துடும். கரெக்டான அவங்களோட இன்ஸ்டாகிராமோட ஐடியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் வரும். ஸோ அதனால் அவங்களோட இன்ஸ்டாகிராமோட ஐடியை வந்து நீங்கள் கரெக்டாக இதில் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வசீகரன் அப்படிங்கிற ஒருத்தரோட நான் பேசி சேட்டை டெலிட் பண்ணி உங்களுக்காக இதுக்காக வச்சுருந்தேன். ஸோ ஓகே, அவங்களோட ஜான்சன் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா உண்டுன்னு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சூப்பர்டா வான்னு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டில் தான் வந்து நீங்கள் என்ன சேட் பண்ணீங்கிற ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு இருக்கும். இது நார்மலாக வந்து மொபைலில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.